ஆர்டிஸ்டா பேசுறதா ப்ரொடியூசரா பேசுறதான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் ரோலுங்க. மேக்சிமம் அப்படிதான் இருக்குங்க. அது பெரிய உச்ச நடிகரா இருக்கணும்னு அவசியம் இல்லை, பெரிய ஒரு ஸ்டாரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம்ன்ற சிச்சுவேஷன் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கூட ப்ரொடியூசரோட கஷ்டம் எல்லாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ப்ரொடியூசரா தான் இங்க பேசணும். ஏன்னா இன்னைக்கு ஆக்சுவலி நான் என்னோட படம் ப்ரொடக்ஷன் இந்த வருஷம் திரும்பி ஐ ஸ்டார்டட் ஃபிலிம் அண்ட் அதோட படப்பிடிப்பு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75% தாய்லாந்துல ஷூட்டிங் முடிச்சு ஐ கேம் பேக். ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்தது. அதுல டேட்ஸ் காரணமாக பிகாஸ் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் எடுத்த தீர்மானம் ஆர்டிஸ்ட் டேட்ஸ், அது என்னோட படம் நான் கம்ப்ளீட் பண்ணணுன்றதுனால ஒரு சங்க் ஆஃப் டேட்ஸ் எல்லாம் ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் நிறைய நடிக்கிறது. ஸோ அந்த சூழ்நிலையில எனக்கு மண்டேலேருந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் டிஸ்கஷன் தீவிரமா பிகாஸ் இட்ஸ் லைக் ஐ டென்ட் பிளான் இட், கொஞ்சம் சேஞ்சஸ் ஆச்சு. எடிட் பார்த்துட்டு ஒரு பெட்டர் வெர்ஷன் கிரியேட் பண்ணேன். ஸோ அந்த சுச்சுவேஷன்ல சத்தியமா இன்னைக்கு நான் எனக்கு இங்க வர்றதுக்கான இது ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன். அண்ட் நான் யூஸ்வலா எல்லா ப்ரெஸ் மீட்டுக்கும் வருவேன். உங்களுக்கு தெரியும், நான் நடிக்கலைன்னா கூட என்னை கூப்பிட்டா ப்ரொடியூசர்ஸ் சப்போர்ட் பண்றதுக்கு, டைரக்டர் சப்போர்ட் பண்றதுக்கு ஐ வில் கம். ஆனா இன்னைக்கு நானே நடிச்ச படத்துக்கு நான் வர முடியுமான்ற ஒரு சுச்சுவேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒர்க். பிகாஸ் அது வெரி குரூஷியல். என் பணம் நான் போட்டிருக்கேன், என் பொண்ணு பணம் போட்டிருக்கா. ஸோ அந்த சுச்சுவேஷன்ல அப்புறம் நான் நினைச்சேன், இருக்கிற பிரச்சனையில இப்போ நம்ம இத்தனை நாள் ஒழுங்கா கான்டாக்ட்ல இருந்தோம், கரெக்டா இதுல பார்த்து நான் போகலன்னா என்ன காலி பண்ணிருக்கோம். At any cost I have to be there for my producer and for my director and for my film. ஸோ இன்னைக்கு அது ரொம்ப முக்கியமா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாருமே இப்போ இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் இப்போ கம்ப்ளைனிங் ஸ்டேஜ் ஆயிடுச்சு. எல்லாரையும் கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது என்ன சொல்றது, அது நமக்கு தான் அசிங்கம்.